வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தலாம். நம்ம சேனலில் பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஸோ படம் வந்து பெய்ஜிங்கில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பெய்ஜிங்கில் நம்ம ஜாக்கி சான் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட மாணவனாக வந்து நம்ம கதாநாயகன் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு நல்ல ஒரு பயிற்சி பெற்ற மாணவன் தான் அவர். ஸோ அவர் வந்து அங்கேருந்து நியூயார்க் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அதாவது வந்து அவங்க அம்மாவுக்கு அங்கே வேலை கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து நியூயார்க்கு வந்து வர்றாரு. ஸோ அங்கே ஹீரோயினை வந்து பார்க்குறாரு. அந்த ஹீரோயினை வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏற்படுற காதல் அண்ட் வந்து இப்போ மாமனார் கூடயும் வந்து பழக்கமும் வந்து வருது. அவர் வந்து எக்ஸ் பாக்ஸராக வந்து இருந்திருக்காரு. ஸோ அவங்க மாமனார். ஸோ இவருக்கு வந்து வயசானதுக்கப்புறம் பெருசாக அவரால் அந்த பாக்ஸிங்கில் வந்து ஸ்லோபிக்க முடியலை. ஸோ ஒரு கட்டத்தில் அவர் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் அவரோட கனவையும் சரி அண்ட் வந்து அவருக்கு இருந்த கடனையும் சரி, ஸோ அவர் வந்து பங்கேற்றுக்கிட்டு அந்த பாக்ஸிங் வந்து எப்படி வந்து ஜெயிச்சு வந்து கொடுக்குறாரு அண்ட் வில்லன் டீமை எப்படி வந்து தோக்கடிக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ராப் லைபர் அப்படின்ற ஒரு நபர் வந்து எழுதி, ஜோனதன் என்ஃபிஸ்டில் அப்படின்ற ஒரு நபர் வந்து டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு பர்சனலாக வந்து ஒர்க்கான விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஹீரோவோட ஒரு எமோஷன் சைடு வந்து இந்த படத்தில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கதையோட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கிளைமேக்ஸில் நடக்கிற போர்ஷன்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து கனெக்ட் வந்து கொடுத்துருந்தது. அது வந்து இந்த படம் வந்து முழுக்க ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் படம் தான். ஸோ கராத்தே கிட்டோட ஃப்ரான்ச்சைஸோட ஒரு 6வது படம் அப்படின்னு வந்து இந்த படத்தை வந்து சொல்லலாம். லாஸ்ட் வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்ச அந்த கராத்தே கிட் ஜாக்கி சானும் வந்து ஜாவன் ஸ்மித் வந்து நடிச்சிருப்பாங்களே. ஸோ அந்த ஒரு கராத்தே கிட் தான் வந்து அப்போதைக்கு வந்து சன் டிவிலலாம் வந்து நிறைய டைம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதான் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்களும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸில் ஒரு 6வது படம் தான் இது. இந்த படத்தில் அந்த எமோஷன் சைடில் வந்து நல்லாவே வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஹீரோவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் உள்ள அந்த ஒரு கனெக்ஷனை வந்து படத்தில் அந்த கிளைமேக்ஸில் கூட வந்து அதை வந்து நல்லாவே வந்து கனெக்ட் பண்ணிட்டு கதையோட வந்து எடுத்துகிட்டு வந்து போயிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் உள்ள ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து படத்தில் 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் வந்து இருக்குது. அந்த 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த ஹீரோவோட கேரக்டராக இருக்கட்டும் அண்ட் ஹீரோயினோட கேரக்டராக இருக்கட்டும், 2 பேருமே வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. உனக்கு கராத்தே தெரியுமா? ஒரு காலத்தில் கங்ஃபூ தெரியும். ஸோ ஜாக்கி சானோட போர்ஷன்ஸுங்கிறது செகண்ட் ஹாஃபில் தான் வந்து இருந்தது. நம்ம ஹீரோவுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து ரால்ஃப் மேஷியோ அப்படின்ற ஒருத்தரும் வந்து படத்தில் வந்து இருக்காரு. ஸோ அவரும் வந்து ஹீரோவுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ஆளாக தான் வந்து வர்றாரு. பேசிக்காக வந்து கும்ஃபு அண்ட் வந்து கராத்தே இது 2யும் வந்து தான் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து கும்ஃபுக்கு வந்து நம்ம ஜாக்கி சான் வந்து இருக்காரு. வந்து ரால்ஃப் மேஷியோ வந்து கராத்தேக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ஆளாக வந்திருக்காரு. ஸோ 2 பேரும் அந்த ஒரு ட்ரைனிங் போர்ஷன்ஸ் வந்து கொடுக்குற டைம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பயங்கர ஹியூமராகவும் அது கொஞ்சம் நல்லாவே வந்து என்கேஜிங்காக அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ படத்தில் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் வந்து ஹீரோவே வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் ஜாக்கி சானோ அண்ட் வந்து ரால்ஃப் மேஷியோவும் வந்து வர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து படம் வந்து எப்படி போயிட்டு வந்து முடியுது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த ஒரு ப்ரெடிக்டபிளான ஸ்டோரியும் இந்த படத்துக்கு ஒரு வீக்கஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அது படத்தில் வந்து இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க்குங்கிறது ரொம்ப நல்லாவே வந்தது. குறிப்பாக வந்து ப்ரொடக்ஷன் டிசைனிங்கோட டிபார்ட்மெண்ட்டுங்கிறது அவங்க வந்து நல்லாவே வந்து ஒரு பட்ஜெட் வைஸும் சரி அண்ட் வந்து கொஞ்சம் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் வந்து நல்லாவே வந்து படத்தை வந்து எடுத்துருக்காங்க. ஸோ பெய்ஜிங்கில் ஸ்டார்ட் ஆகிற படம் அண்ட் வந்து போயிட்டு வந்து நியூயார்க்கில் வந்து முடியுது. அதே மாதிரி இந்த படத்தில் பென்வாங் அண்ட் வந்து சாடி ஸ்டான்லி இவங்க வர்ற அந்த ஒரு லவ் போர்ஷன்ஸ், கதாநாயகியோட லவ் போர்ஷன்ஸ் வந்து படத்தில் நல்லாவே தான் வந்து இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஜஸ்டின் ப்ரௌனோட சினிமாட்டோகிராஃபியும் அண்ட் வந்து க்ளௌபர்மேனோட எடிட்டிங்கும் வந்து படத்தில் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஃபைட் சீனுங்கிறது 2-3 சீன்ஸ் தான் வந்து வச்சிருந்தாங்க. பட் ஆனால் அந்த கிளைமேக்ஸ் சீனை வந்து கட் பண்ணதுங்கிறது அந்த ஒரு க்ளௌபர்மேனோட அந்த ஒரு எடிட்டிங் கட்ஸ் வந்து நல்லா இருந்தது. ஸோ அந்த டிராகன் மூவ்ஸை வந்து காமிச்ச ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்டின் ப்ரௌன் வந்து நல்லாவே வந்து காமிச்சிருந்தார் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தில் டாமினிக் லூயிஸோட மியூசிக் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஸோ அந்த குறிப்பாக அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை மட்டும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ ஓவரால் வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒர்க்கே வந்து அவங்க வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அந்த கொலம்பியா பிக்சர்ஸாக இருக்கட்டும், அந்த வந்து சன்ஸ்வெப்ட் என்டர்டைன்மெண்ட், நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி தான். ஸோ அவங்களோட அந்த ஒரு குவாலிட்டியான ஒர்க்குங்கிறது இந்த படத்தில் வந்து நல்லாவே வந்து தெரியுது. ஸோ நல்லாவே வந்து பணத்தை செலவு பண்ணி வந்து படத்தை வந்து எடுத்துருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல். ஸோ படம் வந்து ஓவரால் டெக்னிக்கல் சைடும் சரி அண்ட் வந்து நம்ம சொன்ன அந்த எமோஷன் வைஸாகவும் சரி அந்த ஆக்ஷன் வைஸாகவும் சரி அந்த படத்தில் வந்து ஹியூமராக ஒர்க் ஆகியிருந்த விஷயங்களும் வந்து படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸாக வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருந்தது.
ஸோ அது வரைக்கும் வந்த டெம்ப்ளேட்டடான ஒரு ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த படத்தில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதே ஒரு டெம்ப்ளேட்டடான விஷயம். ஸோ டெம்ப்ளேட்டடான சீன்ஸ் கூட வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் கராத்தே கிட் ஃப்ரான்ச்சைஸில் வந்து அந்த ஒரு ஸ்டோரி, அந்த கராத்தே கிட் 2010 வந்த படத்தையே வந்து எடுத்துக்கிறோமே, ஸோ அந்த படத்திலே உள்ள அந்த ஒரு கதை, அந்த ஒரு கதாபாத்திரத்தோட டிசைனிங் எல்லாமே வந்து அதே மாதிரி வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ என்ன இந்த படத்தில் வந்து அந்த படத்தில் ஒரு பயிற்சியாளர் இருப்பாங்க, இந்த படத்தில் 2 பயிற்சியாளர் வந்து இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி வந்து அதே பேட்டர்னில் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி. பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டென்ஸு எங்கேயுமே வந்து சுவாரஸ்யம் வந்து இருக்காது. ஸோ ஒரு ஃப்ளாட்டாக வந்து போகிற மாதிரி தான் வந்து படம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 40 மினிட்ஸ் கொஞ்சம் லைட்டாக வந்து டல் மூமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதையும் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சில லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. குறிப்பாக வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு எக்ஸ் பாக்ஸர் அப்படி தான் வந்து படத்தில் வந்து காமிச்சிருந்துருக்காங்க. பட் ஆனால் அவருக்கு வந்து அந்த பாக்ஸிங்கை வந்து சொல்லிக் கொடுக்குறவரே வந்து நம்ம கதாநாயகனாக வந்து இருக்கார் ஒரு டைமில். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸோ இவர் எப்படி வந்து எக்ஸ் பாக்ஸர், அவர் வந்து பயங்கரமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பயங்கர டேலண்டான ஒரு பாக்ஸர் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. கம்ஃபு கற்றுக் கொடுத்தா ஓகே, பாக்ஸிங்கே வந்து நம்ம கதாநாயகன் தான் வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரிலாம் வந்து சீன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ லாஜிக்கலான ஒரு மிஸ்டேக்ஸாக அந்த ஒரு கேரக்டர் ரைட்டிங் வந்து இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அது படத்தில் ஓவராலாக நீங்கள் தேடி பார்த்தாலும் எங்கே தேடி பார்த்தாலுமே படத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயம் வந்து இருக்காது. ஸோ அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து பிடிக்குது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இதே மாதிரியான இன்னும் வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார், சைனிங் ஆஃப்.